மலருக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் என்ன சீக்கிரமா வரவழைச்சிட்டு இவ லேட்டா வர்றதே வேலையா போச்சு. கொஞ்சமாச்சும் சீக்கிரம் வரலாம்ல. நான் இன்னைக்கு சீக்கிரம் போகலாம், அத்தை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க டெய்லியும் எங்க வெளியே போயிட்டு வர்றேன்ட்டு. ஹாய். யார் நீங்க? சும்மா யாராச்சும் வந்து நின்னம்னா வந்துருவீங்களா உடனே பேசுறதுக்கு? மூஞ்சி மாற கட்டையும். எங்க தப்பா நினைக்காதீங்க, எனக்கு உங்களை தெரியும் நல்லா. என்னது? என்ன தெரியுமா? யோ ஒழுங்கா போயிட்டு பாத்துக்கோ. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லங்க பூமாரி, உங்களை எனக்கு தெரியுங்கல்ல. என்ன இவரு என் பேரை கரெக்டா பூமாரின்னு சொல்றாரு? இவர் யாருன்னு தெரியலையா? நீங்க யாரு? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன ஒளிஞ்சிருந்து ஏதாவது பாத்துட்டு வர்றீங்களா? ஏதாவது பிளாக்மெயில் பண்ண போறீங்களோ? ஆமாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 5 கோடி ரூபாய் பணம் வேணும். கொஞ்சம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி எனக்கு ஏற்பாடு பண்றீங்களா? ஏங்க இப்படி பண்றீங்க? நாங்களே பிரச்சனையில இருக்கோம். தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப இப்படி பண்ணீங்கன்னா நான் அழுதுருவேன். எங்க அழுதுற போறீங்க? அழுதாதீங்க. நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு உதவி பண்றதுக்கு வந்திருக்கீங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. முதல்ல எனக்கு எப்படிங்க நீங்க உதவி பண்ணலாம்? முதல்ல தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. ஐயோ ஏன்டா இன்னைக்கு இங்க வந்தோண்டு இருக்கு. உங்க தங்கச்சி மலர் தாங்க வர சொன்னா. மலரா? என்னங்க அமைதியா நின்னுட்டீங்க மலர் பேச்ச சொன்னோன்னே? மலர் எப்படி உங்களுக்கு தெரியும்? மலர் உங்க ஃப்ரெண்டா? ஆமாங்க, மலரும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். மலர் தான் என்ன இங்க வர சொன்னா. இப்போ வர்றேன்ட்டு சொன்னால, இன்னும் ஆளை காணோம். அந்த மாடு காண்டி தான் நான் இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வர சொல்லிட்டு அவளை காணோம். எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. சரி கூல். ஏன் இவ்ளோ டென்ஷன்? என் நிலைமையில இருந்து பாருங்க. டென்ஷன் மட்டும் இல்ல, ரத்த கண்ணீரே வரும். புரியுது, எல்லாம் புரியுது. உங்க விஷயம் எல்லாத்தையும் மலர் என்கிட்ட சொல்லிட்டா. நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் இதை கியூர் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? என் விஷயத்த மலர் உங்ககிட்ட சொன்னாளா? என்ன விஷயம்? அதான் நீங்க படிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, அந்த விஷயம். விடுபட்டவன் எதுக்கு சொன்னா? ஏங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா? நீங்க யார்கிட்டயாச்சும் போய் இப்படி எல்லாம் சொல்லி வச்சிடாதீங்க. அப்புறம் எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அவ ஏதோ உளறி இருப்பா சின்ன பொண்ணு. நீங்க தயவு செஞ்சுங்க இருந்து கிளம்புங்க. கவலைப்படாதீங்க, நான் யார்கிட்டயும் எந்த விஷயத்த பத்தியும் பேச மாட்டேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் மலர் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா. எதுக்கு அவ உங்ககிட்ட எல்லாம் இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கா? நானே என் வீட்டுக்காரருக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது இன்னுமே. தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்கறேன், யார்கிட்டயாவது சொல்லிடாதீங்க. அப்புறம் என் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் இது. கவலைப்படாதீங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் அவ என்கிட்ட சொன்ன அந்த விஷயத்த. மலர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவளை எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க கதெல்லாம் பெரிய கதைங்க. உங்ககிட்ட சொல்லணும்ட்டுலாம் அது இது கிடையாது. அது பெருசா போகும். அதை எதுக்கு தேவையில்லாம போய் ஷேர் பண்ணிக்கிட்டு. இப்போ முக்கியமா இருக்கிறது உங்களோட பிரச்சனை. நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. இப்போ ஒன்னும் அதை மாத்த முடியாது. அவரை உங்க வழிக்கு கொண்டு வரணும். அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். ஆமாங்க, பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் மூஞ்சி பார்க்கல எனக்கு தலை வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. எப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் என்ன எப்போ வீட்டை விட்டு துரத்துவாரோ அதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. அதை பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ சீக்கிரம் உங்களை கைவிட மாட்டாரு. உறுதியா இருங்க. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. அவர் தொட்ட 90க்கு கோவம் அவ்வளோ காணம் வரும். இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, நான் ஏமாத்தி தான் உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ட்டு என்ன வேணாலும் அவர் பண்ணலாம். ஓ, ஆனந்த் வந்துட்டாரோ? ஆனந்த். மலர் ஒரு நிமிஷம் என் கூட வா. என்னக்கா, என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் என் கூட வா. அது ஒன்றும் இல்லை, உன்னை அந்த மரத்துக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் ஊமை குத்துறதுக்கு தான் கூப்பிடுறாங்க. என்ன சொல்றீங்க? உங்க அக்காக்கு அவங்க விஷயத்தை என்கிட்ட சொன்னது சுத்தமா பிடிக்கல. அதுக்காக தான் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. நீ வர்றதுக்கு முன்னாடியே அவ்வளோ புலம்புனாங்க. நீ கையில கிடைச்சா விடுவாங்களா? அதான் ஒளிவு மறைவான இடத்துக்கு கூப்பிடுறாங்க. ஓடு, போய் அடி வாங்கிட்டு வா. ஐயோ ஆனந்த், சும்மா இருங்க. பூமாரி, ஏன் என்ன ஆச்சு? ஆனந்த் ரொம்ப நம்பிக்கையானவர். அவர் யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டாரு. நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. விளையாடாதடி, இது என்ன சின்ன விஷயமா? கண்டவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு. அப்படி சொல்லாத, அவர் என் ஃப்ரெண்டு. இது எப்படி தெரியாம ஃப்ரெண்டு? இப்படிதான் அவளும் இருந்தா. கடைசியில என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஆனந்த் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனந்த் கண்டிப்பா நம்ம விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இல்ல ஆனந்த்? அதுக்காக தானே வந்திருக்கேன். அந்த தரகரை கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ ஆனந்த், உண்மையிலேவா சொல்றீங்க? ஆமா, பின்ன என்ன பொய்யா சொல்லுவேன்? உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி 2 நாள் தான் இருக்கும். எப்படி? அவர் எங்கன்னு என்னால கண்டே பிடிக்க முடியல. அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சது. எனக்கு இந்த ஊரையே தெரியும், யார் யார் எங்க எப்படி இருப்பான்ட்டு. அதெல்லாம் ஆளை தூக்கியாச்சு. அவங்கள வரதா சொல்லியிருக்கேன். வரையில நம்ம கேட்டுக்கிடலாம், அவரால பிரச்சனையா இல்ல அவரும் பிரச்சனை கிடையாதான்ட்டு. எனக்கு கன்ஃபார்மா தெரியும் ஆனந்த், அந்த தரகர் தான் பிரச்சனைன்ட்டு. அவர் தான் பூமாரி வாழ்க்கையில நல்லா விளையாடி இருக்காரு. தேவையில்லாம இங்கேயும் காசு வாங்கிட்டு அங்கேயும் காசு வாங்கிட்டு மாப்பிள்ளை வீட்டில் போய் அவ்வளவும் பொய்யா சொல்லியிருக்காரு. எங்க அக்கா படிக்கவே இல்லை, அவளை போய் படிச்சு வச்சுட்டேன்னு சொல்லி
இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு. புரியுது புரியுது. ஆனா என்ன, ஒரே ஒரு விஷயம்தான் குழப்படியா இருக்கு. என்ன? உன் மாமா உன் அக்கா கிட்ட அன்பா நடந்துப்பாரா? அதான் சொன்னேன்ல அவரோட குணத்தை பத்தி. அவர் முன்னாடியே அப்படிதான், இப்ப எப்படி அன்பா நடந்துக்கிட போறாரு? அது ஒண்ணுதான். உன் அக்கா அவர் எப்படியாச்சும் அன்பா நடந்துக்கிட வைக்கணும். அது மட்டும் இருந்துட்டுன்னு வை, இந்த படிப்பு இதெல்லாம் தேவையே கிடையாது. அவங்க இதை ஈஸியாவே விட்டுருவாங்க. அது என் அக்கா கையில தான் இருக்கு, அவகிட்டயே கேட்டுக்கோ. என்ன பூமாரி, உங்க ஹஸ்பண்ட் உங்க மேல பாசமா இருப்பாரா எப்படி? பாசம்னா எதை பாசம்னு சொல்றீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுறேன். மலர் இந்த விஷயத்த வந்து என்கிட்ட சொன்னா. அவ மேல நான் அன்பு வச்சிருக்க போய் தான் அவளுக்காக ஹெல்ப் பண்ணுவோமென்ட்டு முன்னாடி வந்து நிக்கிறேன். அதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட் உங்க மேல பாசம் வச்சிருப்பாரான்னு கேக்குறேன். அவர் என் மேல பாசமா தான் இருப்பாரு. அவங்க தங்கச்சி ஏதாவது என்ன திட்டினோம்னா எனக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த விதத்துல என் மேல பாசமா தான் இருப்பாரு. அத கேட்கல. அவங்க அம்மா உங்களை ஏதாவது திட்டினாங்கன்னா அதுக்கு பதில் சொல்வாரா? அத்தையா? அத்தை இதுவரை என்ன எதுவுமே திட்டினதே இல்லையா? அவர் ஏதாவது என்ன திட்டினாதான் அத்தை அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு. அப்போ உங்க அத்தை உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சாரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படித்தானே? நான் போன நாள்ல இருந்து எங்க அத்தை என்ன நல்லா தான் பாத்துக்கிடுறாங்க. அவங்க எப்பவுமே என்கிட்ட அன்பா நடந்துக்கிடுவாங்க. யார் ஏதாவது சொன்னாலுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஓகே. இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தோம்னா உங்க ஹஸ்பண்டை விட உங்க அத்தை தான் உங்க மேல பாசமா இருக்காங்கன்றது நல்லா புரிஞ்சிடுச்சு. அப்ப நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நீங்க முதல்ல இந்த விஷயத்தை பத்தி உங்க அத்தை கிட்ட சொல்லுங்க. அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். என்ன மலர் இது? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு இந்த மனுஷன். தயவு செஞ்சு போக சொல்றியா? என் அத்தை கிட்ட போய் உண்மையை சொல்றாரு. அவ்வளவுதான். அக்கா அக்கா, என்ன பூமாரி சும்மா இருக்க மாட்டேன் லூசுன்ட்டு இருக்க? ஆனந்த், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அவ ஏதோ டென்ஷன்ல இருக்கா, இல்லைன்னா இப்படி பேச மாட்டா. அது நல்லாவே தெரியுது அவங்க டென்ஷன்ல இருக்காங்கன்ட்டு. நான் சொல்றத மட்டும் கேளு மலர். முதல்ல உங்க அக்காவை அவங்க அத்தை கிட்ட போய் உண்மையை சொல்லு. அவங்க கண்டிப்பா உங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அது எப்படி? அவங்க பையனுக்கு நல்லா படிச்ச பொண்ணாதானே வேணும்ட்டு அவங்களே நினைச்சாங்க. அப்படி இருக்கையில அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? நான் தான் சொல்றேன்ல, அவங்களுக்கு படிச்ச பொண்ணுங்கிறத விட பிடிச்ச பொண்ணுங்கிறதுக்காண்டி தான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அவங்க கண்டிப்பா உங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ முதல்ல உங்க அக்காவுக்கு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவங்க கிட்ட சொல்லு. சொன்னோம்னா அதுக்கப்புறம் சரி, சப்போஸ் முடியாது அப்படின்ட்டாங்கன்னா? நான் தான் சொல்றேன்ல, இவங்க சொல்றத பார்த்தோம்னா அவங்க அத்தை கண்டிப்பா அவங்க மேல நல்ல பாசமா இருக்காங்க. கண்டிப்பா இவங்க சொன்னோம்னா அதை புரிஞ்சுப்பாங்க. இவங்க மேல உள்ள தப்பு எதுவுமே இல்லைங்கிறதையும் புரிஞ்சுப்பாங்க. உண்மை என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுங்க. அக்கா, ஆனந்த் சொல்றதும் கரெக்டு தான் நினைக்கிறேன். நீ பேசாம உங்க அத்தை கிட்ட இதை பத்தி பேசிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நீ என்ன விளையாடுறியா? இது என்ன சாதாரண விஷயமா? அத்தை அதுக்கப்புறம் கோவப்பட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாங்கன்னா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுக்கா. ஆனந்த் சொன்னா ஏதாவது கரெக்டா தான் இருக்கும். நீ பேசி பாரு. பேசுறேன், பேச மாட்டேங்கல. சப்போஸ் ஏதாவது நடந்துடுச்சுன்னா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. கண்டிப்பா உங்க அக்காக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் சொல்றேன்ல, என் மேல நம்பிக்கை வச்சு கேட்க சொல்லு. அவர் மேலாம் நம்பிக்கைலாம் வைக்க முடியாது. இவரையும் இன்னைக்கு தான் பாத்திருக்கேன். அதுக்குள்ள எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? உனக்காக வேணா கேக்குற மலர். சரி ஓகே, நீ அப்ப எனக்காக கேளு. கேட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத சொல்லு. இப்ப தரகருங்க வந்ததுக்கு அப்புறம் அவரை பிடிச்சி நல்ல 4 கேள்வி கேட்கறோம், புரியுதா? கோவப்படாத மலர். அவரால் தான் எல்லா தப்பும் நடந்திருக்கா இல்லையாங்கிறத முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் அவர் மேல கோவப்பட முடியும். தேவையில்லாம முதல்ல பாஞ்சிராது அவர் மேல.